காயா ஒரு மரம் தான் சாடி பண்ணேன். 14 வருஷம் ஆகுது. அது மரமானது இன்னைக்கு 8 அடி சுத்தளவுல ஒரு 25 அடி ஹைட்ல இருக்கு. ஒரு 60 கனடி வரைக்கும் எதிர்பார்க்கறாங்க. வளரும், நாளுக்கு நாள் வளரும், சீக்கிரமா வளர்ந்து நம்ம பழம் கொடுத்துரும். ஒரு 10 வருஷத்துல பழம் கொடுக்கும். அது மாதிரியான ஒரு மரத்தை சேர்ந்துதான் இது. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சார் இதை கண்டிப்பா ஒருத்தருக்கும் செய்யக்கூடியது சார். செய்யணும் கண்டிப்பா. நிலம் அதிகமா உள்ளவங்களும் நிலம் குறைச்சலா இருந்தாலும் சரிதான். ஆப்பிரிக்கன் காயானா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஆப்பிரிக்கன் காயானா ஒரு செடி நினைக்கிறாங்க. கிடையாது. ஆப்பிரிக்கன் காயானா மொத்தம் அதுல மேஜர் 4 வெரைட்டி இருக்கு. காயா அந்தோதைக்கா, காயா காண்டிபோலியா, காயா ஐவரன்சிஸ், காயா சனங்கலன்சிஸ். இந்த காயா சனங்கலன்சிஸ் தான் உங்களுக்கு இந்த வச்ச உடனே இவ்வளவு பெரிய growth இருக்கும். ஒரே வருஷம் ஆப்பிரிக்கன் மகாகனி காயா அடிஷனல் வரைக்கும் போயிருக்கு. கரெக்டா 3 months முடியுது. சரி, அது நல்ல வளர்ச்சி, எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 7 அடி இருக்கு. 7 அடி வந்து. என் பேர் விஜயராகவன். நான் கஸ்டம் சூப்பரண்ட், ரீசென்ட்லி ரிட்டையர்டு. சரி, நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை சரி ஒரு நல்ல இடமா வாங்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி மரங்களா வச்சு விட்டுருவோம். கணேஷ் நர்சரியில் போய் ட்ரை பண்ணோம். அவங்க செனிகல் டைப் இந்த கயா மகாகனி கொடுத்தாங்க. மகாகனி கொடுக்கும்போது ஒரு 3 feetல கொடுத்தாங்க எனக்கு. லாஸ்ட் செப்டம்பர் எண்டில் நான் வச்சேன். கரெக்டா 1 year இப்போ 10-15 days ஆகுது. அது அவங்களே பார்த்துட்டு அப்நார்மல் growthன்னு சொல்லிட்டாங்க. நல்லபடியா வளரும். அதை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்த அந்த இது நான் வச்சதுனால ஒரு நல்ல growth இருக்கு. எனக்கு இது 1 yearல 20 feet கிட்ட வந்துருச்சு. டெப்தாவும் இருக்கு, மரமும் பாருங்க நல்ல ஸ்டடியா இருக்கு. இப்பயே எனக்கு கையே பெரிய கை, அதுவே என்னால சுத்தி பிடிக்க முடியல. நிறைய சைனிகள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குதே. கட்டி பிடிக்க முடியலையே. ஆமா, அவ்வளவு சுத்து பெருசா இருக்கே. வணக்கம், என்னுடைய பேர் கொங்கு குழந்தசாமி. மகாகனி காயாங்கிற மரம் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்ட மரம். ஏன் அப்படின்னா ரொம்ப வேகமா நல்ல ஒரு சுற்றளவு கொண்ட மரமா சீக்கிரமா கிடைக்குது. 2008 நட்ட மரம். சென்ற ஆண்டு 2018 நான் ஒரு மரத்தை மட்டும் வெட்டினேன். அந்த மரம் 6 அடி சுற்றளவு, 22 அடி உயரம் கொண்ட மரம். ஒரே தடி 22 அடி. அது 3 துண்டா போட்டு மொத்தம் 21 கன சதுர அடி எனக்கு கிடைச்சது. ஒரு கன சதுர அடி 650 ரூபா பேர்ல நான் வித்ததுல 13,500 ரூபா அது கிடைச்சது. அப்ப இந்த மரம் வச்சு 10 வருஷத்துல ஒரு மரம் 13,500 ரூபா கிடைச்சிருக்கு. இப்ப சராசரியா வருஷம் ஒரு 1000 ரூபா ஒரு மரத்தினால நமக்கு வருமானம் வருது. இது பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் காயா சனங்கலன்சிஸ் தான். இது இந்த பாருங்க, இந்த பேக். இந்த பேக் இவ்வளவுதான். இந்த பேக்லயே ஒரு குறைந்தபட்சமே ஒரு 6-7 மாசம் தான். ஒரு இவ்வளவு உயரம் தான் செடி இருந்துச்சு. இந்த இவ்வளவு உயர செடி ஒரு 6-7 மாசத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு போயிடுச்சு. இதுமே அதே மாதிரி இந்த மாதிரி இது பிரிச்சு அடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் விட்டா போதும், அவ்வளவுதான். அதுக்கு தரையில வேர் கொஞ்சம் பட்டுட்டாலே அது பவர் கிடைச்சிரும், வளர ஆரம்பிச்சிடும். சரியா சொல்லணும்னா வெறும் 22 மாதத்துல இப்படி ஒரு வளர்ச்சி ஒரு மரம் வளரும். இது கணேஷ் நர்சரி. இதோட உயரமே சுமார் ஒரு 35 அடி உயரத்துல இருக்கு. இந்த லைனை ஃபுல்லா பாத்துக்கலாம். நம்ம கணேஷ் நர்சரியில பாத்துக்கிட்டு இருக்கிறது காயா மகோகனி. இந்த காயா மகோகனி பக்கத்துல ஒரு கேணி இருந்திருக்கு. அந்த கேணி கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு உள்ளார போயிட்டு இருக்கு. இந்த கேணி சுத்தமா இடிஞ்சு போறது இந்த சுத்தி இருக்கிற மரங்கள் தான் தடுத்துட்டு இருக்குது. எவ்வளவு வேர்கள் பாருங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த காயா மகோகனி கீழையும் ஆழமான வேர்கள் போகுது, சைட்லயும் அந்த எவ்வளவு பற்றி இது பண்ணிட்டு பாருங்க. இவ்வளவு கேப்ல இவ்வளவு இதுல கேணி உள்ளார படைஞ்சுக்கிட்டு போயுமே இந்த மரம் அவ்வளவு சீக்கிரம் கீழே விழுகல. எந்த அளவுக்கு பற்றா இருக்குது, கிட்டத்தட்ட மரத்தோட 40% ஏரியா அந்தரத்துல தான் இருக்குது. மண் நிரப்பப்பட்ட பாக்கெட்டுகளில் உள்ளதை வாகனங்கள் மூலமாகவும், தேங்காய் நாரில் உற்பத்தி செய்யப்பட்ட செடிகளை ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கின்றோம்.